Praise the Lord. இப்போதும் கூட பாத்தீங்கன்னா சங்கீதம் 107 அதிகாரத்துல 1 வசனம் பாருங்களேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம ஆண்டவரை துதிக்க துதிக்க அவருடைய கிருபை நம்மள சூழ்ந்து கொள்ளும். நம்ம பலவீனமானவங்களை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறாரு. நிறைய பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனமானவங்களை அவர் பயன்படுத்தின நிறைய எக்ஸாம்பிளை நம்ம பார்த்திருக்கோம். அதனால பலவீனமா இருக்கிறோம் அப்படின்றத நம்ம ஒரு காரணமா எடுத்துக்க முடியாது. நிறைய பேரை பாருங்க, எல்லா வகையிலும் நல்ல வசதி படைத்தவங்களா இருப்பாங்க. பார்க்கறதுக்கு எல்லாவற்றிலும் வெளித்தோட்டமா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க ரியலா நீங்க அவங்கள போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நிறைய வேதனைகள்லாம் இருக்கும். அது வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும். நம்ம எதுவுமே இல்லைனாலும் நமக்கு தேவையான சமாதானத்திலையும் சந்தோஷத்திலையும் எந்த ஒரு குறையும் இல்லாம ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவாரு. சரிங்களா? அதனால பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனமான்களை அவர் பயன்படுத்துறாரு. அதே மாதிரி இப்போ ஒரு சில வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். மத்தேயு 5 அதிகாரத்துல வசனம் பாத்தீங்கன்னா 29, 30 நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரித்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவைகளில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எரித்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். இந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா இதுல நீங்க நல்லா டீப்பா ஆண்டோடைய ஜெபத்துல இருந்து வாசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம சரீர ரீதியா இருக்கிற பலவீனங்கள்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம பாவம் செய்யாம பரிசுத்தமான சிந்தனையோட நம்ம வாழணும். நம்மளோட ஒவ்வொரு அசைவுகளிலும் நம்ம பரிசுத்தமான ஒரு சிந்தனையோட இருக்கணும் அப்படின்றத தான் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. நம்ம சரீர ரீதியா பலவீனமா இருந்து உள்ளத்திலயும் நம்மளுடைய சிந்தனையிலும் நிறைய தவறுகளும் பாவங்களும் இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம பேசவும் முடியாது. அவருடைய ஆலோசனை பெற்று அதன்படியும் நம்ம நடக்க முடியாது. அதனால ஆண்டவருடைய ஆலோசனை பெற்று நம்ம நடக்கிறதுக்கான அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம அடையணும். சரிங்களா? அப்போ நம்மளுடைய சிந்தனையில பரிசுத்தம் நிலவணும் அப்படின்னா நம்ம ஜெபத்துல நிலைத்திருக்கணும். அதே மாதிரி நீங்க பிலிப்பியர் 4 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா வசனம் 13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். அவருடைய பலத்தை சார்ந்து நம்ம வாழணும். கிவ் தேங்க்ஸ் அப்படின்ற பாடலை பாடி நம்ம ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அதற்கு முன்பாக நாம் எல்லோரும் ஜெபிப்போம். அப்பா, இந்த பாடல் வழியாக நீர் ஒவ்வொருத்தருடைய ஆண்டவரை சரீரத்தையும் தொட்டு உங்க பலத்தை தந்து ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடுங்க ராஜா. உமக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க, சிந்தனையிலும் செயல்பாட்டிலும் எல்லாவற்றிலும் உமக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து பலவீனமானவர்களை நீர் பலப்படுத்துகிற தேவன் என்பதை ஒவ்வொருத்தரும் உணரும்படியான ஒரு பாக்கியத்தையும் கிருபையும் தந்து ஆசீர்வதிங்கப்பா. சிந்தனையிலும் செய்கையிலும் ஒவ்வொரு அசைவுகளிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்மை ஸ்தோத்தரிக்க நீர் பலன் தந்து வழிநடத்த வேண்டும்படியாக செபிக்கிறோம். அப்படியாக நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த போவதற்காக உமக்கு நன்றி ராஜா. எல்லா துதிகான மகிமை மெக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். தேங்க்யூ. Because he gave